Hello students, now we are going to see 8th maths numbers part 20 exercise 1.5. லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்தோம் அப்படின்னா கொடுத்திருக்கிற நம்பர் வந்து பெர்ஃபெக்ட் கியூபா இல்லைன்னா அதோட ஒரு ஸ்மாலஸ்ட் நம்பரை மல்டிப்ளை பண்ணாலோ அல்லது ஒரு ஸ்மாலஸ்ட் நம்பரை வந்து டிவைட் பண்ணாலோ நமக்கு கிடைக்கிற ரிசல்ட்டிங் நம்பர் வந்து பெர்ஃபெக்ட் கியூபா இருக்கும். அந்த நம்பர் வந்து என்ன அப்படின்றத பத்தி வந்து பார்த்தோம். அடுத்தது வந்து பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட்ல வந்து கியூப் ரூட் எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பத்தியும் பார்த்தோம். Now I am going to explain ninth question. If the cube of a squared number is 729, find the square root of that number. என்ன கொடுத்திருக்காங்கன்னா the cube of a square number. ஒரு ஸ்கொயர் நம்பர் இருக்கு, அதுக்கு கியூப் வந்து கண்டுபிடிச்சோம்னா அது வந்து 729. அந்த நம்பர் வந்து என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அதோட ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் தட் நம்பரை கண்டுபிடிச்சா மட்டும் பத்தாது, அதோட ஸ்கொயர் ரூட் என்ன அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஸ்கொயர்டு நம்பர், அது வந்து எக்ஸ் ஸ்கொயர் நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். அதுக்கு கியூப் அது வந்து என்னதுன்னா தட் இஸ் ஈக்குவல் டு 729. ஸோ இது வந்து எக்ஸ் டு த பவர் ஸ்கொயர், அதாவது எக்ஸ் ஸ்கொயர் டு த பவர் 3. ஸோ இந்த பவர்ஸ் வந்து மல்டிப்ளை பண்ணும். ஸோ எக்ஸ் வந்து டு த பவர் 2 into 3. That is equal to 729. X to the power 2 into 3 வந்து 6. So x to the power 6 வந்து that is equal to 729. So x to the power 6 வந்து that is equal to 3 to the power 6. அது எப்படி 729 வந்து 3 to the power 6ன்னு அந்த ஃபார்ம்ல எழுதலாம் அப்படின்னு பார்த்தோம்னா 729 வந்து பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட்ல வந்து டிவைட் பண்ணோம் அப்படின்னா இது வந்து ஆட் நம்பர். ஸோ 3ஆல டிவைட் பண்றோம். 2 3s are 6, பேலன்ஸ் 1, 4 3s are 12, 3 3s are 9. அகைன் வந்து நம்ம 3 எழுதுறோம். 8 3s are 24, 1 3 is 3. அகைன் வந்து 3 எழுதுறோம். 2 3s are 6, பேலன்ஸ் 2, 7 3s are 27. அகைன் வந்து 3 எழுதுறோம். அடுத்தது என்னன்னா 9 3s are 27. அகைன் 3 எழுதுறோம். 3 3s are 9, 3 எழுதுறோம். that is equal to 1. 729 அப்படின்றத 3 3 3 நமக்கு வந்து 6 3 வருது. ஸோ அந்த ப்ராடக்ட் வந்து 6 3 எழுதுறோம். 3 into 3 into 3 into 3 into 3 into 3. அது வந்து 3 to the power 6. அதான் வந்து x to the power 6 that is equal to 3 to the power 6 அப்படின்னு எழுதிருக்கேன். இது வந்து பவர் ரெண்டுமே வந்து சேமா இருக்கு. ஸோ பேஸ் வந்து சேமா இருக்கும். பேஸ் சேம்னா x is equal to 3. நமக்கு வந்து என்ன நம்பர் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கு வந்து ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3ன்றது தான் நமக்கு வந்து கண்டுபிடிச்ச வேல்யூ ரெக்வயர்ட் நம்பர். ஸோ அதோட ஸ்கொயர் ரூட் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் வந்து தட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3யோட வேல்யூ வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா லாங் டிவிஷன் மெத்தட்ல வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ ரூட் 3க்கு வந்து 3 எழுதிட்டோம் டிவிடெண்ட் காலத்துல. பாயிண்ட் வந்து நம்ம லாங் டிவிஷன்ல எப்போதுமே பேர் ஆஃப் நம்பர்ஸா தான் நம்ம எடுப்போம். ஸோ ஆஃப்டர் த டெசிமல் பாயிண்ட் வந்து நம்ம என்ன எழுதிக்கிறோம்னா 0 0வா ஒரு 3 pairs வந்து எழுதிக்கிறோம். 3 pairsனா 6 zeros எழுதிக்கிறோம். நம்ம லாங் டிவிஷன் எப்போதும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் எடுத்துக்குவோம். ஸோ இது வந்து 1 ஸ்கொயர் தான் வந்து நமக்கு ஆப்டான நம்பர். 1 into 1 வந்து கோஷன்ட்ல போறோம், 1 டிவைசர்ல போறோம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் லாங் டிவிஷன் மெத்தட்ல ஒவ்வொரு டிவிஷனுக்குமே ஒரு வந்து டிவைசர் உண்டு. ஸோ 1 into 1 வந்து 1, 3 minus 1 வந்து 2. அடுத்தது வந்து பிரிங் டவுன் பண்றோம். இந்த செட்டாவே வந்து பேர் ஆஃப் ஜீரோவை இங்கே போடுறோம். இது வந்து டெசிமல், அடுத்தனால இங்கே டெசிமல் பாயிண்ட் இங்கே போடுறோம். இப்போ நம்ம கோஷன்ட்ல இருக்கிறது வந்து 2ஆல மல்டிப்ளை பண்ணி எழுதணும். ஸோ 1 into 2 வந்து 2ன்னு எழுதிக்கிறோம். நமக்கு இங்கே இந்த 200 கிடைக்குது. நம்ம வந்து என்ன பண்ணோம், பை கெஸ்ஸிங் மெத்தட்ல இந்த வந்து என்ன பண்ணோம், நம்ம மல்டிப்ளை பண்ற ஒரு நம்பர் ஸ்கொயர் நம்பரா எழுதுறோம். அப்ப இங்க என்ன நம்பர் போடுறோமோ அதே தான் வந்து நம்ம டிவைசர் காலத்திலையும் போடுறோம். 7 டைம் வந்து நமக்கு கரெக்டான ஆப்ஷன். அது வந்து 7 இங்க எழுதும் போது இங்கேயும் 7 எழுதுவோம். 7 into 27 வந்து நமக்கு 189 வந்து கிடைக்குது. ஸோ 200 minus 189. இங்க 0ல இருந்து 9 வந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ண முடியாது, அதனால ரீக்ரூப் பண்றோம். பக்கத்துலயும் 0 இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இது போறோம். இங்க வந்து 1 ஆயிரும். இங்க வந்து 10 வந்து ஒரு இது பாரோ ரீக்ரூப் பண்ணதுக்கு அப்புறம் இங்க 9 வந்துடும். இங்க 10 minus 9 வந்து 1. அடுத்தது வந்து 9 minus 8 வந்து 1, 1 minus 1 0, அதை நம்ம எழுத வேண்டாம். அடுத்தது பிரிங் டவுன் 1 பேர் ஆஃப் ஜீரோஸ், 2 zeros வந்து கீழே இறக்குறோம். அடுத்தது என்ன அப்படின்னா 1.7, அதாவது 17 into 2 வந்து 34. ஸோ இங்க 1100 இருக்குது. இது நியர்லி 300 இருக்கு. ஸோ 3 டைம்ஸ் வந்து வரும் அப்படின்றத 3 இங்கே எழுதிக்கிறோம், இங்கேயும் 3 எழுதிக்கிறோம். 3 into 3 43 வந்து 1029. ஸோ இதுல இருந்து இதை சப்ட்ராக்ட் பண்றோம். சப்ட்ராக்ட் பண்ணும்போது இங்க வந்து 0 இருக்கு. கோ டு த நெக்ஸ்ட் காலம். அங்கேயும் 0 இருக்கு. இங்கே கோ டு த நெக்ஸ்ட் காலம். அடுத்த காலத்துல போறோம். இங்க வந்து ஆஃப்டர் கிவிங் 1 கொடுத்ததுக்கு அப்புறம் இங்க 0 ஆயிரும். இங்க 10, அதுக்கப்புறம் இங்க ரீக்ரூப் பாரோ பண்ணதுக்கு அப்புறம் இங்க வந்து 9 ஆயிரும். ஸோ இங்க 10 minus 9 வந்து 1.
இங்க 9 minus 2 வந்து 7, 1 minus 1, இங்க வந்து 0 இருக்கு, 0 minus 0, 0, 1 minus 0, 0, இங்க 0 போட வேண்டாம். அதுக்கப்புறம் என்ன பண்றோம், அடுத்த பேர் ஆஃப் ஜீரோஸ் வந்து இங்க எழுதுறோம். இங்க 1.73, 173 2ஆல மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்னா 346. ஸோ இங்க 7000 சம்திங் இருக்குது. ஸோ இங்க 3000 இருக்கு. 2 into 3000 போட்டால் நமக்கு 6000 கிடைக்கும். ஸோ இங்கே ஒரு 2 கோஷன் காலத்தில் போடுறோம், இங்கே டிவைசர் காலத்தில் ஒரு 2 போடுறோம். இது ரெண்டையும் நமக்கு மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 2 into 3462 மல்டிப்ளை பண்ணா 6924 வருது. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து 0லேருந்து 4 சப்ட்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் காலம் போகிறோம், அங்கேயும் 0, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் காலம் போகிறோம். இங்கே வந்து ரீக்ரூப் பாரோ பண்ணதுக்கப்புறம் இங்கே 0 வந்துடும், இங்கே 10 ஆயிரும். இங்கே வந்து பாரோ பண்ணதுக்கப்புறம் இங்கே 9 ஆயிரும், இங்கே 10 ஆயிரும். 10 minus 4 வந்து 6, 9 minus 2 7, இங்கே 10 minus 9 1, இங்கே 6 minus 6 வந்து 0. ஸோ ரிமைண்டர் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ √3யோட வேல்யூ வந்து நமக்கு என்ன அப்படின்னா 1.732. அதுதான் வந்து இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து √3 that is equal to 1.732 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். √3 வந்து 1.732. Next 10th question, find the two smallest perfect square numbers which when multiplied together gives a perfect cube number. அது என்ன கொடுத்திருக்கு அப்படின்னா ஒரு 2 smallest perfect square numbers, ரெண்டு ஸ்கொயர் நம்பர் எழுதிக்கிறோம், அது வந்து ரொம்ப ஸ்மாலஸ்ட் நம்பரு. அந்த ரெண்டு ஸ்கொயர் நம்பர்ஸையும் மல்டிப்ளை பண்ணுனா நமக்கு கிடைக்கிற ஒரு நம்பர் வந்து பர்ஃபெக்ட் கியூப் நம்பரா இருக்கும். அதாவது ஸ்மாலஸ்ட் ரெண்டு ஸ்கொயர் நம்பர் எடுத்துக்கிறோம், அதை மல்டிப்ளை பண்ணா நமக்கு கிடைக்கிற நம்பர் வந்து அந்த மல்டிப்ளிகேஷன் ரிசல்ட்டிங் நம்பர் வந்து ஒரு கியூப் நம்பர், பர்ஃபெக்ட் கியூப் நம்பரா இருக்கும். ஸோ இருக்கிறதுல வந்து ஸ்மாலஸ்ட் நம்பர் என்ன அப்படின்னா ஸ்கொயர் நம்பரு. நம்ம வந்து சொல்யூஷன் வந்து கன்சிடர் த நம்பர்ஸ் 2 ஸ்கொயரும் 4 ஸ்கொயரும் வந்து எடுத்துக்கிறோம். அந்த 2 ஸ்கொயர் வந்து நம்ம 2 into 2 வந்து நமக்கு 4, 4 ஸ்கொயர் வந்து 4 into 4 16. ஸோ இதோட ப்ராடக்ட் வந்து பார்க்குறோம் 4 into 16, 4 into 16 வந்து 64. 64 நம்ம எப்படி எழுதலாம், 4 into 4 into 4 அப்படின்னு எழுதலாம். ஸோ இது வந்து ஒரு கியூப் நம்பர் தான், பர்ஃபெக்ட் கியூப் நம்பர் 64ன்றது. ஸோ தேர்ஃபோர் இந்த ரெக்வயர்டு ஸ்கொயர் நம்பர்ஸ் வந்து என்ன அப்படின்னா 4 and 16. இந்த ரெண்டுமே வந்து ஸ்மாலஸ்ட் ஸ்கொயர் நம்பரு. இந்த ஸ்கொயர் நம்பரை வந்து ப்ராடக்ட் பண்ணணும் அப்படின்னா 64 வருது. அந்த 64 வந்து ஒரு பர்ஃபெக்ட் கியூப் நம்பர். ஸோ இந்த ரெக்வயர்ட் நம்பர் வந்து நமக்கு என்ன அப்படின்னா ஸ்கொயர் நம்பர் 4 and 16. அதுதான் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். Now I am going to explain exponents and powers. An expression that represents repeated multiplication of the same factor is called a power. அதாவது ஒரு நம்பரை வந்து அதே நம்பரால மல்டிப்ளை பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா அதுதான் வந்து என்னது ஒரே ஃபேக்டர் 5 5 5, அடுத்தது 2 2 2, அந்த மாதிரி இது பண்றோம்ல அதுக்கு பேர் தான் வந்து நம்ம பவர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்க வந்து 125 வந்து நம்ம ஃபேக்டர்ஸா எழுதணும் அப்படின்னா 5 into 5 into 5, 5 5s are 25, 25 into 5 வந்து 125. ஸோ இது 5 வந்து 3 times ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ 5ன்னு எழுதி அதை வந்து கியூப் அப்படின்னு எழுதலாம். இதே 25 இருந்தால் 5 into 5 25. ஸோ 5 ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ 125 equal to 5 into 5 into 5. 5 வந்து 3 times ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ 5 கியூப் அப்படின்னு எழுதலாம். இந்த நம்பர் வந்து 5 is called the base. இந்த நம்பர் 5 வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது இந்த நம்பர் 3 அந்த பவர் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து எக்ஸ்பனன்ட்னு சொல்லலாம், பவர்னு சொல்லலாம். ஸோ எந்த நம்பர் வந்து ரிப்பீட் ஆகிட்டே வருதோ அது வந்து நமக்கு பேஸ்ன்னு சொல்றோம். அது எத்தனை டைம் வந்து ரிப்பீட் ஆகுதோ அது வந்து எக்ஸ்பனன்ட் அல்லது பவர் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த எக்ஸ்பனன்ட் கரஸ்பாண்ட்ஸ், அது எக்ஸ்பனன்ட்னா இந்த பவர். இந்த எக்ஸ்பனன்ட் கரஸ்பாண்ட்ஸ் டு த நம்பர் ஆஃப் டைம்ஸ் இந்த பேஸ் இஸ் யூஸ்ட் அஸ் அ ஃபேக்டர். அதாவது இந்த எக்ஸ்பனன்ட் நம்ம எப்படி கரஸ்பாண்ட் பண்றோம் அப்படின்னா கொடுத்துருக்கிற பேஸ் வந்து எத்தனை டைம் வந்து ரிப்பீட் ஆகுது, எத்தனை தடவை வந்து ஃபேக்டரா வந்து ஆகுது, அதை பொறுத்து தான் வந்து நம்மளோட இது எக்ஸ்பனன்ட் பவர் வந்து இருக்கும். எக்ஸ்பனன்ட் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும், கரஸ்பாண்ட்ஸ் டு த அந்த பேஸ் வந்து எத்தனை டைம் வந்து ரிப்பீட் ஆகுது ஃபேக்டர்ஸா அப்படின்றது தான் இது. இந்த எக்ஸ்பெனன்ஸ்ல வந்து சில லாஸ் வந்து யூஸ் பண்றோம், லாஸ் ஆஃப் எக்ஸ்பெனன்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து ப்ராடக்ட் லா, அதாவது a to the power m into a to the power n. இந்த மாதிரி ப்ராடக்ட்ல வந்து ஒரே பேஸ், பவர்ஸ் மட்டும் டிஃபரெண்டா இருக்கு அப்படின்னா அந்த பவர்ஸை வந்து என்ன பண்ணலாம்னா ஆட் பண்ணிக்கலாம். a to the power வந்து m plus n. ஸோ வேர் a வந்து நாட் ஈக்குவல் டு 0, a m n அதெல்லாம் வந்து என்னது இண்டிஜர்ஸ். செகண்ட் ஒன்று வந்து கோஷன்ட் லா.
கோஷன்ட் லா அப்படின்னா a to the power m by a to the power n, சேம் பேஸ், பவர் மட்டும் டிஃபர் ஆகுது. ஸோ ப்ராடக்ட்னா நம்ம ஆட் பண்ற மாதிரி இந்த கோஷன்ட் டிவிஷன்ல வந்து நம்ம என்ன பண்ணோம், சப்ராக்ட் பண்ணோம். a to the power m minus n. அடுத்தது வேர் a வந்து நாட் ஈக்குவல் டு 0, a m n வந்து இண்டிஜர்ஸ். அடுத்தது வந்து தேர்டு வந்து ப்ராடக்ட் பவர் லா. தேர்ட் வந்து பவர் லா, a to the power m whole to the power n. a to the power m whole to the power n. இந்த பவர்ஸை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணோம். இங்கேயும் வந்து a வந்து நாட் ஈக்குவல் டு 0, a m n r வந்து இண்டிஜர்ஸ். அதாவது இப்போ என்னன்னா ப்ராடக்ட் லாவுக்கு வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த பவர்ஸை வந்து ஆட் பண்றோம். கோஷன்ட் லாக்கு இந்த பவர்ஸை வந்து சப்ராக்ட் பண்றோம். பவர் லாக்கு வந்து இந்த பவர்ஸை வந்து மல்டிப்ளை பண்றோம். இதுதான் இதற்குரிய டிஃபரன்ஸ். ஸோ இந்த 3 லா வந்து சம்ஸ்ல வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத வந்து இனிமே பார்க்கணும். ப்ராடக்ட் லா, கோஷன்ட் லா, பவர் லாஸோட வந்து நம்ம அதர் ரிசல்ட்ஸும் வந்து இதுல யூஸ் பண்றோம். என்னன்னா ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வந்து a to the power 0 வந்து 1, a வந்து நாட் ஈக்குவல் டு 0. அடுத்தது வந்து செகண்ட் சப்டிவிஷன் a to the power minus m. பவர் வந்து மைனஸ் m இருந்துச்சு நியூமரேட்டர்ல அப்படின்னா டினாமினேட்டர்ல போடும்போது அது பாசிட்டிவ் பவர் ஆயிரும், வேர் m is an integer. அடுத்தது தேர்ட் சப்டிவிஷன் a to the power m into b to the power m. ஸோ இந்த பவர் வந்து சேமா இருந்துச்சு அப்படின்னா a into b, அது a bக்கு வந்து காமனா வந்து இந்த பவர் எடுத்துக்கலாம். ஸோ a b whole to the power m. அடுத்தது ஃபோர்த் சப்டிவிஷன் வந்து a to the power m by b to the power m. ஸோ இங்க பவர் வந்து சேமா இருந்துச்சு அப்படின்னா தனித்தனியா இல்லாம அதை டுகெதர் a by b the whole to the power m அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். Now I am going to explain exercise 1.6. First question, fill in the blanks. First subdivision வந்து -1 to the power even integer is dash. அதுக்கு ஆன்சர் வந்து 1. எப்படின்னா -1ல இப்போ வந்து நமக்கு ஈவன் இன்டிஜரா இருந்துச்சு 2, 4, 6, 8 அப்படின்னா 2 டைம்ஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா அதுக்கு வந்து பாசிட்டிவ் நம்பர் வந்து கிடைக்கும். இதே நெகட்டிவ் இன்டிஜரா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நெகட்டிவ் இன்டிஜர் ஆட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து நெகட்டிவா இருக்கும். இப்போ ஈவன் நம்பர்னா 2வா இருந்தா -1 into -1 பிளஸ், அதே மாதிரி 4 இருந்துச்சுன்னா -1 4 டைம்ஸ் போடும்போது பிளஸ் ஆயிரும். ஸோ அது வந்து ஆன்சர் வந்து 1. செகண்ட் வந்து இது ஏற்கனவே அதர் ரிசல்ட்ல நான் கொடுத்துருக்கேன். ஃபார் a நாட் ஈக்குவல் டு 0, a நாட் ஈக்குவல் டு 0னா a to the power 0 வந்து என்னன்னா தட் இஸ் ஈக்குவல் டு 1. அடுத்தது வந்து தேர்டு சப்டிவிஷன் 4 to the power -3 into 5 to the power -3. ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4 into 5, இது வந்து to the power வந்து -3. நம்ம அப்படி என்ன எழுதலாம் அப்படின்னா 4 into 5 to the power வந்து -3. So 4 5s are வந்து 20 to the power -3. அதுதான் இந்த ஃபில்லப்புக்கான ஆன்சர். அடுத்தது வந்து ஃபோர்த் சப்டிவிஷன் -2 to the power -7. அதோட ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா -1/128. ஸோ இந்த பவர் வந்து என்ன அப்படின்னா a to the power -m that is equal to 1/a to the power m. அதுதான் வந்து நம்ம கொடுத்துருக்கிற அதர் ரிசல்ட்ஸ். ஸோ -2 to the power -7. ஸோ நம்ம என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா ஆட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் அப்படின்னா நெகட்டிவ் வரும். ஸோ -1/2 to the power -2 the power நெகட்டிவ் சைன் வந்து டினாமினேட்டருக்கு வரும்போது பாசிட்டிவ் சைன் ஆயிரும். ஸோ 2 to the power 7. இந்த நெகட்டிவ் எழுத அப்படின்னா -2 into -2ன்னு போட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணா ரெண்டு வேலையுமே பண்ணலாம். ஒன்று ஆட் நம்பர் ஆஃப் பவர்ஸ்ன்றதுனால நமக்கு நெகட்டிவ் சைன் வரும், நெகட்டிவ் சைனை வெளியே எடுத்துட்டு நம்ம இதை போடலாம். அல்லது எல்லாத்தையுமே வந்து நெகட்டிவ் சைன் போடாம -2 into -2 into -2ன்னு போட்டு மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ இங்க நெகட்டிவ் பவர்ஸ் நியூமரேட்டர்ல டினாமினேட்டர் எழுதும்போது பாசிட்டிவ் பவர்ஸ் ஆயிரும். 2 to the power 7னா 2 வந்து 7 டைம்ஸ் வந்து எழுதுறோம். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணா 2 2s are 4, 2s are 8, 2s are 16, அடுத்தது 32, 64, 128. ஸோ இதோட ஆன்சர் வந்து -1/128. அதான் வந்து இந்த ஃபில்லப்போட ஆன்சர். ஃபிஃப்த் சப்டிவிஷன் -1/3 to the power -5. ஸோ இது என்ன அப்படின்னா 1/a to the power -m அப்படின்னா a to the power பிளஸ் m. அது வந்து அதாவது டினாமினேட்டர்ல நெகட்டிவ் பவர் இருந்துச்சுன்னா நியூமரேட்டர்ல வரும்போது பாசிட்டிவ் ஆயிரும். நியூமரேட்டர்ல வந்து நெகட்டிவ் பவர் இருந்துச்சுன்னா டினாமினேட்டர் வரும்போது பாசிட்டிவ் பவர் ஆயிரும். ஸோ இங்க -1/3 to the power -5. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு அதோட ஆன்சர் வந்து -243. அது எப்படின்னா -1/3 to the power -5. ஸோ இது என்ன பண்ணிக்கிறோம்னா 3யை வந்து நியூமரேட்டர்ல எடுத்துட்டு போயிடும். ஸோ -3 to the power 5. ஸோ -3 to the power 5 அப்படின்னா -3 -3 -3ன்னு 5 டைம்ஸ் போடலாம். அல்லது ஆட் நம்பர் ஆஃப் பவர்ஸ், ஸோ நெகட்டிவ் சைன் எழுதிட்டு 3 into 3ன்னு எழுதலாம்.
ஸோ 3 into 3 into 3 into 3 into 3 5 டைம்ஸ் போடுறோம். இது வந்து ஆட் நம்பர் ஆஃப் பவர்ஸ்ன்றதுனால நெகட்டிவ் சைன் மைனஸ். 3 3s are 9, 9 3s are 27, 27 3s are 81, 81 3s are 243. So minus 243 அப்படின்றது அந்த ஃபில்லப்புக்கான ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் வந்து ரைட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். First question, if 8 to the power x வந்து that is equal to 1 by 64 னா the value of x வந்து is minus 2. இது வந்து அந்த statement வந்து true or false. அந்த statement வந்து true. அது எப்படின்னா 8 to the power x வந்து that is equal to 1 by 8 square. அதாவது 1 by 64 வந்து 1 by 8 square அப்படின்னு வந்து எழுதலாம். 8 into 8 64. இந்த டினாமினேட்டர்ல வந்து பாசிட்டிவ் பவர்ஸ் இருக்கிறது, நியூமரேட்டர்ல வரும்போது நெகட்டிவ் பவர்ஸ் ஆயிடும். ஸோ 8 to the power minus 2. ஸோ இந்த 8 to the power எக்ஸையும் 8 minus 2 அதை வந்து கம்பேர் பண்ணோம்னா பேஸ் வந்து சேம், பவர் வந்து நம்ம கம்பேர் பண்ணலாம், x is equal to minus 2. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். ஸோ ட்ரூ அப்படின்னு என்ன எழுதுறோம். Second subdivision, the simplified form of 256 to the power minus 1 by 4 into 4 square is 1 by 4. இந்த statement வந்து false. எப்படின்னா 256 minus 1 by 4. So 256 வந்து 4 into 4 into 4 into 4 எழுதலாம். 4 4s are 16, 16 into 4 64, 64 into 4 256 to the power வந்து minus 1 by 4. So இந்த 4 4 4 வந்து 4 times repeat ஆயிருக்கு. So 4 to the power 4னு போடலாம். into minus 1 by 4. இந்த 4 வந்து நியூமரேட்டர்ல இருக்கு, இந்த 4 டினாமினேட்டர்ல இருக்கு. So 1 4 is 4, 1 4 is 4 கேன்சல் ஆயிருக்கு. So 4 to the power minus 1. இதான் வந்து நமக்கு கிடைக்கிற ரிசல்ட். நமக்கு கொடுத்திருக்கிறது என்னன்னா 256 to the power minus 1 by 4 into 4 square. So 256 to the power minus 1 by 4 into 4 square. ஏற்கனவே 256 to the power minus 1 by 4 வந்து 4 to the power minus 1 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். So that is equal to 4 to the power minus 1 into 4 square. So இதை வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா 4ல minus 1 plus 2. ஸோ அது என்ன ஆகுனா 4 to the power 1, அது வந்து 4னு கிடைக்குது. நமக்கு கிடைச்சிருக்க ரிசல்ட் வந்து 4, ஆனால் இங்கே கொடுத்துருக்கிறது வந்து 1 by 4. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ். தேர்ட் கொஸ்டின், யூசிங் த பவர் ரூல். Using the power rule, 3 to the power 7 to the power minus 2 வந்து that is equal to 3 to the power 5. The statement true or false அப்படின்னா அது வந்து false. ஏன்னா 3 to the power 7 into to the power minus 2 வந்து அந்த powers வந்து multiply பண்ணோம். 3 to the power 7 into minus 2 வந்து 3 to the power minus 14. இது நமக்கு கிடைச்சிருக்கிற ரிசல்ட். ஆனால் இங்கே கொடுத்துருக்கிறது வந்து 3 to the power 5. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ கிடையாது, ஃபால்ஸ். ஸோ ஃபால்ஸ்ன்னு எழுதிக்கிறோம். அடுத்தது ஃபோர்த் கொஸ்டின், the standard form of 2 into 10 to the power minus 4 is 0.0002. இது வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ. அது எப்படின்னா ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் அண்ட் சயின்டிபிக் நோட்டேஷன். அதாவது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் வந்து சயின்டிபிக் நோட்டேஷன் எப்படி எழுதுறது அப்படின்னா இதோட ஃபார்மேட் வந்து s into 10 to the power a. ஏங்கிறது s வந்து என்னன்னா 1 less than or equal to s less than 10. அதாவது வந்து s வந்து ஒரு சிங்கிள் டிஜிட் நம்பரா தான் இருக்கணும். 1ல இருந்து 9 வரைக்கும் இருக்கலாம், ஆனா வந்து 10 வந்து இருக்காது. அதோட a வந்து ஒரு பாசிட்டிவாவோ அல்லது நெகட்டிவாவோ இன்டிஜரா இருக்கும். பாசிட்டிவ் பவர்ஸா இருந்தா நமக்கு வந்து ஹோல் நம்பரா இருக்கும், நெகட்டிவ் பவரா இருந்தா நமக்கு வந்து டெசிமல் நம்பரா இருக்கும். அதுதான். அதனால வந்து நம்ம இப்படி என்ன எழுதுறோம் அப்படின்னா 2 into 10 to the power minus 4. ஸோ நெகட்டிவ் பவர்ஸ் ஆஃப் 10 இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து எப்படி கிடைக்குன்னா டெசிமல் நம்பர்ஸா கிடைக்கும். ஸோ 10 to the power minus 4னா 10 வந்து 4 டைம்ஸ் 10 to the power minus 1 மைனஸ் அந்த மாதிரி அது போடும்போது 1 by 10,000 வரும். 1 by 10,000 அப்படின்னா நமக்கு கிடைக்கிற நம்பர்ல வந்து 4 டெசிமல் பிளேசஸ் இருக்கணும். அதாவது ஆஃப்டர் த டெசிமல் பாயிண்ட் வந்து 4 டிஜிட் இருக்கணும். இங்கே ஆல்ரெடி ஒரு டிஜிட் இருக்கு. ஸோ நமக்கு அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், 3 zeros வந்து போடணும். ஸோ 0.0002 அது வந்து கரெக்ட். அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் அப்படின்றதுனால நம்ம வந்து ட்ரூ அப்படின்னு வந்து எழுதுறோம். அடுத்தது வந்து ஃபிஃப்த் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். த சயின்டிபிக் ஃபார்ம் ஆஃப் 123.456 is 1.23456 into 10 to the power minus 2. அதாவது சயின்டிபிக் ஃபார்ம் ஆஃப் என்ன கொடுத்திருக்கு, 123.456 is 1.23456 into 10 to the power minus 2. 10 to the power minus 2னா நெகட்டிவ் பவர்ஸ் ஆஃப் 10. நெகட்டிவ் பவர்ஸ் ஆஃப் 10 அப்படின்னா இந்த டெசிமல் பாயிண்ட் என்ன ஆகும்னா லெஃப்ட் சைடு மூவ் ஆகும்.
லெஃப்ட் சைடு மூவ் ஆகுது அப்படின்னா இங்கே ஒரு டிஜிட் இருக்கு, இதுக்கு முன்னாடி 2 ஜீரோ போட்டு அதுக்கு முன்னாடி டெசிமல் பாயிண்ட் போடணும். ஆனா நமக்கு கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா 123.456. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு ஃபால்ஸ் அப்படின்னு கிடைக்குது. ஸோ இந்த வந்து டெசிமல் ஃபார்ம்ல வந்து சயின்டிபிக் நோட்டேஷன்ல எழுதணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 123.456. எப்போதுமே நான் என்ன சொல்லியிருக்கிறேன், நம்ம இந்த சயின்டிபிக் ஃபார்ம்ல அந்த ஒரு டிஜிட் தான் இருக்கணும். அதாவது ஒரு டிஜிட் பாயிண்ட் நமக்கு நம்பர்ஸ் வந்து இருக்கலாம். அந்த இந்த பவர் வந்து பாசிட்டிவ் அல்லது நெகட்டிவ் இன்டிஜரா இருக்கலாம். ஸோ 123.456 ஒரே ஒரு டிஜிட் 1 பாயிண்ட். அடுத்தது வந்து 23456, இது வந்து 23ங்கிறது ஹோல் நம்பர். ஸோ நம்ம எப்படி எழுதணும்னா 10 to the power பாசிட்டிவ் பவர்ஸ் எழுதணும். ஸோ இதோட ரிசல்ட் என்னன்னா 1.23456. இந்த டெசிமல் பாயிண்ட் இங்க வந்து ரெண்டுமே வந்து ஹோல் நம்பர். ஸோ இதுக்கு ஒரு பவர் ஆஃப் 10, இதுக்கு ஒரு பவர் ஆஃப் 10. ஸோ 10 ஸ்கொயர் இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ 10 ஸ்கொயர் வந்து பாசிட்டிவ் பவர், இங்கே 10 to the power வந்து -2ங்கிறது நெகட்டிவ் பவர். ஸோ கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ். ஏன்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து இது, அங்கே கொடுத்துருக்கிறது நெகட்டிவ் பவர்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ். இதுதான் வந்து இது ட்ரூ ஆர் ஃபால்ஸுக்கான ஆன்சர். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா கியூப் ஆஃப் ஸ்கொயர் நம்பர் கொடுத்துருந்தா அது வந்து அந்த நம்பர் என்னன்னு கண்டுபிடிச்சு அதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்றத பற்றி பார்த்தோம். அடுத்தது வந்து பவர்ஸ்னா என்ன, பேஸ் என்ன, எக்ஸ்பனன்ஸ்னா என்ன அப்படின்றத பற்றி பார்த்தோம். அதுக்கு வந்து லாஸ் ஆஃப் எக்ஸ்பனன்ஸ் வந்து பார்த்தோம். அடுத்தது ஃபில்லப்ஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். அதில் வந்து இந்த சயின்டிஃபிக் நோட்டேஷனை யூஸ் பண்ணி பாசிட்டிவ் பவர்ஸ் நெகட்டிவ் பவர்ஸ் ஆஃப் 10 இருந்துச்சுன்னா அது வந்து டெசிமல்ல இருந்து நம்ம எப்படி சயின்டிஃபிக் நோட்டேஷன்ல எழுதுறது அப்படின்றத பற்றி பார்த்தோம். Thank you, students.